வெல்கம் பேக் ஏஜே சினிமா. வாங்க இன்னையோட மூவிக்குள்ளே போகலாம். படத்தில் வர்ற கதையில் பார்த்திங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு சின்ன பையன், காலேஜ் படிக்கிற பையனாக இருக்கான். அவரோட அப்பாவை தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. இவங்களுக்குள்ளே நடக்கிற இல்லீகலான ரிலேஷன்ஷிப்பில் இவர் வந்து எவ்வளோ தான் நல்லவராக நடிக்கிறாரு. ஆனால் இவரை சுற்றி இருக்கிற மக்களும் சரி, சொசைட்டியில் இருக்கிற பெரிய மனுஷங்க யாரையும் இவரை நிம்மதியாக வாழ விடாமல் இவர் சூசைட் பண்ணி இறந்துடுறாரு. இறந்ததுக்கப்புறம் அவங்க பையன் கூட இந்த மேடம், நம்ம ஹீரோயின் பண்ணுற தப்பை தான் இந்த படத்தில் வந்து நமக்கு விலாவரியாக காமிச்சிருக்காங்க. இதுதான் படத்தோட ஓப்பனிங் சீனு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் இவங்க வந்து நம்ம ஹீரோவோட அப்பா. அதாவது ஆக்சுவலி இவர் இறந்துருவார். இறக்கிறதுக்கு முன்னாடி இவர் எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி நமக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக காட்டுவாங்க. இந்த படத்தில் பாருங்கள், இவர் பார்க்கும்போது ஒரு பொண்ணு ஒரு வீட்டில் வந்து பின்னாடி பக்கம் வந்து கார்டனில் படுத்து தூங்குது. நீ எதுக்கு இங்கே படுத்துட்ருக்க அப்படி சொன்னால் கேட்குறாரு. கேட்ட உடனே அந்த பொண்ணு பயந்துக்கிட்டு அங்கே நினச்சி ஓடிடுது. அதுக்கப்புறம் நம்ம படத்தோட ஹீரோவை வந்து என்ட்ரியை காட்டுறாங்க. ஹீரோ வந்து காலேஜில் துருன்னு ஜாலியாக இருக்கார். இவர் தான் நம்ம ஹீரோவோட அப்பா. அப்போ நீங்கள் கேட்கலாம், இன்னும் முன்னாடி ஒருத்தரை காட்டிட்டு அவர் அப்பான்னு சொல்லிவிட்டு இப்போ இவர் அப்பான்னு காட்டுறீங்க சொல்கிறீங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்து வளர்க்க வந்து காசு இல்லாமல் அவங்க கம்பெனியோட முதலாளிக்கு தன்னோட பையனை வந்து தத்து கொடுத்துட்றாரு. ஆக்சுவலி இவர் தான் நம்ம ஹீரோ. இவங்க வந்து கிராண்ட்மா மாதிரி. இவங்க வந்து ரொம்ப வருஷமாக இந்த பாட்டிமா இவங்க வீட்டில் இருக்காங்க. அதனால் வந்து வேலைக்காரியை பாட்டிமா மாதிரி பார்த்துக்கிறான். இவங்க வந்து நம்ம ஹீரோவோட செகண்ட் அப்பா. பெத்த அம்மா வந்து அவங்க தான் ஸ்டார்டிங்கில் காமிச்சாங்களே இவங்களும் அவங்களும் நல்ல ரிலேஷன்ஷிப்பாக நல்லா தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் ஒரு சில நாய்ங்களால் இவங்க வாழ்க்கை எப்படி சீரழியுது அப்படின்றது தான் இந்த படத்தை வந்து நம்ம காமிச்சிருக்காங்க. இவங்க அப்படியே ரொமான்டிக்காக வந்து பேசி ஆஃபீஸில் வந்து ஒரு போர்ட் மீட்டிங் வச்சுருக்காங்க. அந்த போர்ட் மீட்டிங்கில் நம்ம வீட்டில் பார்ட்டி வைக்கலான்னு சொல்லியிருக்கேன். அந்த பார்ட்டிக்கு நிறைய பேர் வருவாங்க. நீ கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ட்ரிங்க்ஸ் மட்டும் அரேஞ்ச் பண்ண அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. அதுக்கும் இவங்க ஓகே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்த சீனில் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு 1 நம்பர் ப்ளே பாய். காலேஜில் இருக்கிற படிக்கிற பொண்ணுங்க எல்லாருக்கிட்டே சில்மிஷம் பண்ணிக்கின்னு போகிற வர பொண்ணுங்க எல்லாரையும் அப்படியே கண்ணாடியே பண்ணுவார். பின்னாடி முன்னாடி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பார். அவர் வேலையை வந்து கீழே குனியும் போது, திருப்பி நிற்கும் போது எல்லா இடத்துலையும் பார்க்குறது தான் நம்ம ஹீரோவோட வேலையே. ஹீரோ சும்மா ஜாலியாக ஃபன்னாக இருப்பான் இந்த படத்தில். ஃபன்னு கூடயும் அவர் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே நம்ம கொஞ்சம் ரொமான்டிக்காக காமிச்சிருப்பாங்க. அதான் இந்த படத்தில் வந்து ஹைலைட்டு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் கிட்டே அவன் சில்மிஷம் பண்ணுறாரு நம்ம ஆஃபீஸ் மேனேஜர். இவன் வந்து என்ன சொல்லியிருப்பான்னா, கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோவோட அப்பா சொல்லியிருப்பார். ஹீரோயினுக்கு இங்கே இருக்கவே பிடிக்காது, இவன் என்ன இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப பார்ட்டியில் வந்து ரொம்ப சில்மிஷம் கொடுத்துக்கிட்டே இருப்பானுங்க. அங்கே இங்கேன்னு கை வைப்பான். கை வச்சதை தாங்க முடியாமல் ஹீரோயின் அழுதுகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அவங்ககிட்டேயும் பிடிச்சி கடுத்தோம், என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்க, மென்டல் டார்ச்சர், என்னால் இங்கே இருக்கவே முடியல, நான் போயிட்டுலாம் இருக்கேன் வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லுவான். இல்லை நீ போகாத, சொன்னால் கீழே ஆஃபீஸில் இந்த ஒரே ஒரு இது தான், இதை மட்டும் நீ ஓகே பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து ப்ரமோஷன் கிடச்சிரும், நம்ம எவ்வளோ நாள் தான் இந்த ஓட்டை வீட்டிலே இருக்கிறது, இது மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி இவர் கேட்பார். கேட்டுட்டு கொஞ்சம் சில்மிஷம் பண்ணிவிட்டு அங்கே இங்கே கை வைப்பார். அப்படி ஹீரோயினும் அழுதுகிட்டே இருக்கும், ப்ளீஸ் அழாத, இது ஒரே ஒரு வாட்டி மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணு, எனக்கு பர்மிஷன் கிடச்சிரும், ப்ரொமோஷனுக்கு அப்புறம் இந்த இடத்த விட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுவோம். எவ்வளவும் அதுவும் சரி ஏதோ பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிவிட்டு போயிடு வெளியே, இதுக்கப்புறம் மூஞ்சில் முழிக்காத போ, அவனுக்கு என்ன பண்ணாலும் அதுக்கப்புறம் நான் இருக்கனா இல்லையான்னு பாரு, இதுக்கப்புறம் நான் நிம்மதியாக வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழுவோம். இவன் வெளியே போயிட்டு சொல்லுவான், அதுக்கிட்ட பேசிகிட்டு இருப்பான். திரும்ப வந்து ஹீரோயின் வரும், வந்து ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுத்துட்ருக்கோம். சாப்பிட்டுட்டுனா, நீ ரொம்ப அழகாக கிளாமராக இருக்க,
எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னுவான். அப்போ ஹீரோயின் மனசில் நினைக்கும், இவன் ஒன்றா நம்பர் ஜொல்லாக இருக்கும்போது இவனே இப்படி ஜொல்லு வரான், நம்ம புருஷன் கூட ஆஃபீஸில் இந்த மாதிரிலாம் பண்ணுவானா அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் அப்படியே மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்ருக்கோம். நீங்களும் அழகாக தான் இருக்கீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லும். பேசிகிட்டு இருக்கும்போதே உட்காந்துருக்கும்போது அப்படியே தொடையில் கையை வச்சு ஹீரோயின் பப்பாளியை போட்டு நோண்டுவான். ஹீரோயின் அப்படியே எமோஷனலாகவும் கண் கலங்கி அப்படியே வந்து திட்டுறது முடியாமல் கண் அப்படி லைட்டாக கலங்கும் ஹீரோயினுக்கு. உள்ளே கையை வச்சு நோண்டுவாங்க. நமக்கு இதை அப்படியே ஓப்பனாகவே காட்டுவாங்க. இவன் அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போதே உடனே ஹீரோயினுக்கு கோவம் வந்துடும். அப்படியே எந்திரிச்சு அங்கேருந்து அப்படியே ஸ்லோ மோஷனில் போயிடும். போனதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ கிட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம் திரும்பவும், அவன் அடியிலலாம் கை வைக்கிறான் அப்படின்னு. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணால் நம்ம வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னுவோம். திரும்ப மட்டும் உள்ளே வந்து கிச்சனில் நின்றுருக்கோம். உடனே ஒரு உள்ளே வந்து நம்ம மேனேஜர் அவர் வேலையை காட்டுவார். மேனேஜர் நம்ம ஹீரோயினுக்கு பாச்சா குத்துவார். வேறு லெவலில் காட்டுவாங்க அந்த சீனை. அங்கே எங்கெல்லாம் கையை வச்சு குனியை வச்சு எல்லாமே பண்ணுவார். ஹீரோயின் கத்தம் அப்படியே கீழே குனிஞ்சு ஓன்ட்டு அதை கத்துறத ஹீரோ வந்து கதவு பக்கத்தில் நின்று ஒட்டு கேட்பான். ஒட்டு கேட்டு ஹீரோயின் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு அவனும் கலங்கிட்டு அப்படியே கம்முன்னு போயிடுவான். ஹீரோயினோட எமோஷன் வேறு லெவலில் இருக்கும். அதுதான் தன்னோட புருஷனோட ஆசை நிறைவேறதுக்காக பொண்டாட்டி எந்த அளவுக்கு கஷ்டப்படுறா அப்படின்றது தான் இந்த படத்தோட இந்த சீனில் காட்டுவாங்க. ஆனால் இந்த படத்தில் நிறைய ட்விஸ்ட்டு சீன் இருக்குது. ட்விஸ்ட்டு மேலே வச்சு ஓப்பன் மேட்ரு வித் ட்விஸ்ட்டை வச்சு நமக்கு ஒரு த்ரில்லர் மூவியாக அதை கொடுத்துருக்காங்க, ரொமான்டிக் த்ரில்லராக. இந்த படத்தோட பேரை வந்து நீங்கள் தெரிஞ்சுன்னு நினச்சிங்கன்னா படத்தை வந்து லாஸ்ட் வரையும் பாருங்கள். நடுவில் இந்த படத்தோட பேரை நான் சொல்லியிருப்பேன். இது வந்து நம்ம ஹீரோவோட செகண்ட் பேரண்ட்ஸ் இவங்களும் இப்போ ரொமான்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க பெட்டில். இவங்களோட ரொமான்டிக் சீன் இந்த படத்தில் நிறைய இருக்குது. இவங்க ரொமான்டிக் சீன் அப்படியே காட்டி அப்படியே கிளாமராகவே பெட்டில் வச்சு சும்மா வேறு லெவலில் பண்ணுவார் இவர் ரொமான்டிக் சீனை முடித்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அந்த காலேஜ் படிக்கிற பொண்ணு கூட ஒரு ரொமான்டிக் சீன் வரும். அந்த சீனை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். எதனால்னா அந்த சீனில் வந்து எடுத்தவொடனே ஓப்பன் மேட்ரு அப்படியே வச்சுருக்காங்க. அந்த பொண்ணு வந்தவொடனே இவன் சும்மா இருப்பான்னு பார்த்தா சும்மா இல்லாமல் அந்த பொண்ணை எடுத்தவொடனே தூங்கி பெட்டில் வச்சு கதற செய்கிறான் நம்ம சின்ன பையன். அந்த சீனில் ஒரு சீனு கூட நான் வந்து போஸ்ட் பண்ணுற மாதிரியே இல்லை இதில். அதனாலேயே அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து படத்தை பார்த்து அந்த சீனை என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கடுத்து நம்ம ஹீரோ வந்து ஆஃபீஸ் போனோன்னே ஆஃபீஸில் மேனேஜர் மாறிட்டாருன்ற விஷயம் தெரிஞ்சவொடனே ஹீரோவால் தாங்க முடியாது. அதை தாங்க முடியாமல் ஹீரோ சூசைட் பண்ணி இறந்துருவார். அந்த சீனையை ஸ்கிப் பண்ணிட்டேன். எதனாலன்னா அது கொஞ்சம் வர்கராக இருக்கும். ஹீரோவை வந்து அடிச்சுக்கிட்டு அழுது கண்ணீர் விட்டு அப்படியே சூசைட் பண்ணி இறந்துருவார் பாத்ரூமில். அந்த சீன் பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த சீனை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஹீரோயின் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அழுது ஆஃபீஸில் வந்து பார்க்கும்போது இங்கே இருக்கிற ஆஃபீஸ் வந்து எனக்கு சின்ன வயசில் ஒரு குழந்த போனது, அந்த குழந்தை எங்கேனே தெரில அப்படின்னு சொல்லி லாயர்கிட்ட கேட்கும்போது லாயர் சொல்லுவார், அந்த பையன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும், அந்த பையனை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த லாயர் ஆஃபீஸ்க்கு வந்து அவன் வருவான். அந்த பழைய ஆஃபீஸ் மேனேஜர் வருவான். அவனை பார்த்தோன்னே ஹீரோயினால் தாங்க முடியாது, செம்ம கோவம் வரும். உன்னால் தாண்டா என் வாழ்க்கை நாசமாக போச்சு அப்படின்னு நினச்சி அப்படியே கோவத்தோடு பார்ப்பாங்க. கோவத்தோடு பார்த்து லாயரோட கேபினில் வந்து ஒரு கன் இருக்கும். அந்த கன்னை எடுத்து அவங்க பேக்கில் வச்சுப்பாங்க. வச்சுட்டு இதுக்கு அடுத்த சீனு பார்த்தோன்னா வேறு லெவலு. இவங்க அப்படியே காரில் போயிட்டுருப்பாங்க. காரில் போயிட்டுருக்கும்போது அவன் என்னென்ன பண்ணானோ அது எல்லாமே அப்படியே உங்களுக்கு ரிமெம்பர் அப்படியே ரிட்டன் அப்படியே வந்துட்டு ஷோவாக காட்டுவாங்க. அதை காட்டும் போது நமக்கே கஷ்டமாக இருக்கும். அந்த பொண்ணு அப்படியே கார் ஓட்டுருங்க ஓரமாக நிறுத்தி கதறி அழுவும். அந்த ஒரு சின்ன இன்சிடென்ட் நடக்காமல் இருந்தால் புருஷன் இறந்துருக்க மாட்டாரே அப்படின்ற ஒரு சின்ன விஷயம் ஹீரோயினை வந்து அப்படியே மன உளைச்சலுக்கு ஆளாக்கும். அதை மட்டும் ஹீரோயின் ஒத்துக்காமல் இருந்திருந்தால் வேலையே போனாங்க பரவாயில்லன்னு சொல்லியிருந்தா ஹீரோயின் வந்து அவங்க வீட்டுக்காரர் இறந்துருக்க மாட்டார். அதை நினச்சி ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்படும். உடனே அந்த காரை எடுத்துகிட்டு போய்
அந்த மேனேஜர் வீட்டாண்ட நின்று அந்த பேக்கில் இருக்கிற துப்பாக்கி எடுத்து மேனேஜரை போட்டு டமால் டமால்னு மேனேஜர் துடிச்சு செத்துருவான். செத்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் வந்து அதுக்கு அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் மேனேஜர்கிட்ட அட்ரஸை வாங்கி அவங்க பையன் இருக்கிற வீட்டுக்கு வருவாங்க. அவங்க பையன் நல்லா பணக்கார வீட்டில் தான் இருப்பார். அவங்க பையன் அவங்களோட இதுதான் அந்த பையனோட புது அப்பா. அதாவது சின்ன வயசுலேருந்து இவங்க தான் வளர்த்தாங்க. இவங்க கார்டியன் மாதிரி இவங்க வளர்த்தாங்க. இவங்களோட அப்பா அம்மா, இவங்க 2 பேரும் அப்பா அம்மா. அந்த பையன் என் வீட்டுக்காரர் இறந்ததுக்கப்புறம் நீங்கள் எங்கேயும் போக தேவையில்ல, இங்கேயே இருந்துருங்க அப்படின்னு சொல்கிறான். அவங்க புது அப்பா சொல்லுவார். சொன்ன இந்த பையனை அவங்க அம்மா பார்ப்பாங்க. நீங்கள் தான் என்னோடய பிளட் கார்டியனா அப்படின்னு சொல்லி, ஆமாம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லுவாங்க. சொன்னோன்னே அந்த பையன் ரொம்ப சந்தோஷமாயிடும். அவன் யோசிப்பான் மனசில், இவங்க அம்மா என் நியூ மம்மின்னு அவ்வளோ அழகாக இருக்காங்க, செம்மையாக இருக்கா அப்படின்னு சொல்லி கீழே குனிஞ்சு பேசுவாங்க. கீழே எதுவும் வந்துச்சு குனிவாங்க. அப்போ இவன் சைடில் பார்ப்பான். சன்வீலில் பார்க்கும்போது ஸ்ட்ரக்சர் செம்மையாக இருக்குன்னு சொல்லி கண்ணாலேயே ரேவ் பண்ணுவான் அவன் மம்மியை. அந்த சீன்லாம் செம்மையாக எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் காலேஜில் வந்து சொல்லுவான், இவ்வளோ நாளாக என் பேரண்ட் நினச்சிட்டு இருந்தேன், அவங்க எங்கள் அம்மாவே இல்லை, ஏன்னா புதுசாக ஒருத்தவங்க வந்திருக்காங்க, ஆனால் அவங்க எங்கள் அம்மான்னு அவங்க சொல்கிறாங்க, பட் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா காரில் வந்து ஒரு ஹார்ன் சவுண்டு கேட்கும். ஹார்ன் சவுண்டு கேட்டோன்னா பார்த்தோன்னா கார்லேருந்து இறங்கி நிற்பாங்க. நின்னோன்னா அந்த பசங்க 2 பார்த்துட்டு, இவங்கடா அவங்க அம்மா, இவங்க எங்கள் அம்மாவனாலே நான் ஏற்றுக்க மாட்டேன்டா, என்னடா இவ்வளோ கிளாமராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டுங்கள்லாம் அப்படி சொல்லி விடுவானுங்க. இங்கேருந்து போகலாமா, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி காரில் கூப்பிடுவாங்க. அவங்க கூப்பிட்டு போகலாமே அப்படின்னு. உடனே அந்த 2 பொண்ணுங்களை வந்து கேட்பாங்க, யார்ரா அது அப்படின்னு. அதான் அவங்க அம்மாவா அப்படின்னு. எது அம்மாவா, ஏதோ 16 வயசு பொண்ணு மாதிரி இருக்கா, கேட்டால் அம்மான்னு சொல்கிறீங்க அப்படின்னு அந்த பொண்ணுங்க சிரிச்சு கிண்டல் பண்ணோம். அதை கேட்டுட்டு என்னாலே நம்ப முடியல, கேட்டால் அம்மான்னு தான் சொல்கிறான், அவங்க அம்மா இவ்வளோ காஸ்ட்லி காரை வச்சுருக்காங்க அப்படின்றான், இல்லை புது மம்மியா அப்படின்றாங்க. அதை சொன்னோன்னே கேட்டோன்னே பசங்களுக்கு அப்படியே குஜாலி ஆகிடும். உடனே அவங்களும் கார் எடுத்துகிட்டு வேகமாக போயிடுவாங்க. இவனுங்க நின்று, இந்த மாதிரி ஒரு மம்மி நம்ம கிடைக்கலையே அப்படின்னு சொல்லுவான். உடனே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவங்களும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ரூமுக்குள்ளே வந்து உட்காண்ட்ருப்பாங்க. இவனும் வந்து புக்கை எடுத்துகிட்டு வந்து வச்சு அவங்களே வரைச்சி பார்த்துட்ருப்பான். இவன் பார்க்குறான்றது அவங்களுக்கும் தெரியும். அவங்களுக்கும் இவங்க மேலே அப்படியே ஒரு எமோஷனல் என்ன யோசிப்பாங்கன்னா, சின்ன வயசுலேருந்து இவன் நம்ம கண்ணை படவே இல்லையே, நம்ம வீட்டுக்காரியாக இவனை வந்து கொடுத்தாரு, பேசாமல் இவன் நம்ம கூட இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி கிளாமராக யோசிப்பாங்க. ஆக்சுவலி இந்த பையன் வந்து இவங்களுக்கு பிறந்த பையன் கிடையாது. இவங்க ஹஸ்பண்டை வந்து இவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டை 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணுவாங்க. அவங்க ஹஸ்பண்டோட ஒய்ஃப் வந்து இறந்துருவாங்க. அதனால் வந்து இந்த சின்ன பையனை வந்து ஒருத்தவங்களுக்கு இவங்க தத்து கொடுத்துருவாங்க. ஸோ அவர் இறந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு பையன் இல்லைல்ல, ஆக்சுவலி இவனும் பையன் மாதிரி தான். அதாவது இவங்க புருஷனோட பையன், இவங்களுக்கு பையன் மாதிரி, ஸ்டெப் சன். ஓகேங்களா, எக்ஸ்பிளைன்டேஷன் மூவி இப்படி தான் வரும். இவங்க தான் ஸ்டெப் சன்னு. ஆனால் இப்போ ஹஸ்பண்ட் இல்லாதனால இவங்க மேலே ஒரு ஃபீலிங்காக இருக்கும். இவனும் வந்து அப்படியே இவ்வளோ கிளாமராக இருக்கானே அப்படின்னு சொல்லி இவனும் வந்து எமோஷனலாம் பார்ப்பாங்க. நைட்டு பார்த்தோன்னா இவனும் வந்து மாடி மேலே தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு பால் ஒன்று போட்டு விளாண்டுட்ருப்பான். அந்த பால் வந்து வெளியே விழுந்துடும். இவன் அப்படியே பால்கனியில் வந்து நிற்கும் போது அங்கே ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு சொல்லி திரும்பி பார்ப்பான். பார்த்தா நம்ம ஹீரோயின் அப்படியே ஜன்னல் வழியாக வந்து செம்மையாக வந்து இதே பொசிஷனில் தான் ஸ்டார்டிங்கில் உட்காந்து பார்ப்பான். அதே மாதிரி பார்த்தோன்னா என்ன ஸ்ட்ரக்சர் போகிறான் அப்படின்னு சொல்லி இவன் அப்படியே தம்பியை வந்து தூக்கி வச்சுக்கிட்டு பம்ப் அடிக்க ரெடியாக நின்றுருப்பான். உடனே நம்ம ஹீரோயினும் பார்த்துட்டாஹா சார் வந்து ஜன்னலால் தான் நின்றுருக்கார் பொழுது, இவர் ஏதோ பார்க்க ட்ரை பண்ணுறாரு, சார் நம்மளும் காட்டுவோம் அப்படின்னு சொல்லி அப்படியே கீழே உட்காந்து அப்படியே உள்ளே விட்டு கையை விட்டு நோண்டுவான். ஹீரோயின் நோண்டுறதை பார்த்துட்டு இவனும் சும்மா இல்லாமல் சாரப்பம்பை வெளியே எடுத்து சில்மிஷ வேலையை சும்மா வேறு லெவலில் பண்ணுவான். ஸோ அதுக்கு அடுத்த சீனில் பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளே கையை விடுறது, மேலே மாங்காய் வச்சு அப்படியே அமுகிறது, அந்த மாதிரி ஹீரோ பல்லான வெத்திய வேலையை அப்படியே கையாலே காட்டும். அதை பாட்டுன்னு அவங்க பாட்டிமா வந்து இங்கே என்ன பண்ணுற, ஒழுங்காக போயிடு அப்படின்னு சொல்லி தட்டி விடுவாங்க. தட்டி விட்டோன்னே சரின்னு சொல்லி போயிடுவான். விடிய காலையில் 3:30 மணிக்கு ஒரு பாட்டை போட்டு டான்ஸ் ஆடினிருப்பார். உடனே நம்ம ஹீரோயின் வரும். என்னங்க சார் ஜன்னலாண்ட என்ன பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் பார்க்க மாட்டீங்கன்னு நினச்சேன், நீ பண்ணதை நான் பார்த்துட்டு இருந்தேனே, நான் பண்ணதை நீ பார்த்தியா, நான் எல்லாமே நான் பார்த்தேன்,
நீ என்ன அப்படின்னா பார்த்த அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதை பார்த்தேன். ஏன் உனக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு சொல்லி 2 பேரும் அப்படியே காம்பினேஷனில் செம்ம கிளாமராக போய் அப்படியே வந்து கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட வந்து அப்படியே அவங்க தம்பியை பிடிச்சி அப்படியே குளிக்க விடும். ஹீரோவும் வந்து அப்படியே என்ஜாய் பண்ணுவான். குளிக்க விட்டு அப்படியே உதட்டில் அப்படியே ஒரு நறுக்குன்னு ஒரு கிஸ் வச்சுட்டு, உனக்கு இதுக்கு மேலே வேணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி, இதுக்கு மேலே வேணும்னா எங்கே இருக்கனோ அந்த இடத்துக்கு வா, இதை விட உனக்கு வேறு லெவலில் ஒரு சம்பவம் காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போயிடும். இவனும் வந்து அப்படியே ஃபீலிங்காகவே நின்று அப்படியே யோசிச்சுட்ருப்பான். போகலாமா வேணாமா போகலாமா வேணாமான்ட்டு அதை பற்றி யோசிச்சுட்ருக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கிட்ட 3 மணிலேருந்து 4 மணி வரையும் அங்கேயே நின்று யோசிச்சுட்ருப்பான். ஸோ போய் தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு போய் கதவை தட்டுவான். ஹீரோயினும் வந்து யோசிப்பாங்க, யார் வந்திருப்பான் இந்த டைம், ஒரு வேளை வந்திருப்பானா, இல்லையே அவன் சின்ன பையனாச்சு வந்திருக்க மாட்டானே அப்படின்னு பார்த்தா கதவு வந்து பார்த்தா நம்ம ஹீரோ தான் தைரியமாக வந்திருப்பார். டேய் நீ வரமாட்டேன்னு நினச்சா வந்துட்டுக்கிற, சரி வந்துட்ட, நீ என்ன எதிர்பார்க்குறியோ நீ வந்து பார்த்ததுக்கப்புறமும் நான் உனக்கு மேலே காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எதிர்லேயே அவங்க போட்டுக்கிறத வந்து அவுத்து அப்படியே ஹீரோ கையில் கொடுப்பாங்க. அப்படியே ஹீரோ அதை கையில் வாங்கி அப்படியே செம்மையாக என்ஜாய் பண்ணுவான். அதை பார்த்த உடனே ஹீரோவுக்கு அப்படியே என்ன சொல்கிறது, வேறு லெவலில் அப்படியே சந்தோஷம் பொங்கும் ஹீரோவுக்கு. ஆனால் ஹீரோயின் நினைக்கும், நம்ம வாழ்க்கை வந்து நாசமாக போனதுக்கு ஏதோ ஒரு வழியில் இவனும் காரணம் தான். இவன் நம்ம விட்டு போகாமல் வந்திருந்தா, சின்ன வயசுலேருந்து நம்ம கூடயே இருந்திருந்தா, நம்ம ஹஸ்பண்ட் வந்து நம்ம லைஃப்பை இந்த மாதிரி ஆகிருக்காது. அதனால் வந்து இவனையும் வந்து நம்ம லைஃப்பில் வந்து இதுக்கப்புறம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோ அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டே அதை யோசிக்கும். யோசிச்சுட்ருக்கும் போதே அடுத்த சீனில் பார்த்தோன்னா பக்கத்து வீட்டில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து ஹீரோயினுக்கு டெலிஃபோனில் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஊரில் ஒரு டெத்து நடந்திருக்கு, அந்த டெத்து காரணம் யாருன்னே தெரில அப்படின்னு. ஸோ அது யாருன்னு பார்த்தா மேனேஜர் ஹீரோயின் கொண்டதுனால அது நியூஸில் பரவி நியூஸ் மூலிமா எல்லா ஏரியாவில் இருக்கிறவங்கக்கிட்ட சொல்லி பக்கத்து வீட்டு நேபர் வந்து இந்த பொண்ணுக்கிட்ட சொல்லுவாங்க ஃபோன் பண்ணி, அந்த பேங்க்கில் வேலை செஞ்ச மேனேஜர் இறந்துட்டார், அது யாராலன்னு தெரியல, அதை யார் கொண்டாங்கன்னு தெரியல அப்படின்னு. இதை கேட்ட உடனே ஹீரோயின்னு, இதுக்கப்புறம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும், நம்ம பண்ணுற தப்பு வெளியே தெரியாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருப்பான். அதுக்கு அடுத்த சீனில் நம்ம ஹீரோவை காட்டுவாங்க. இவரும் வந்துட்டு வீடு ஃபுல்லாக தேடி பார்ப்பார், எங்கே இருக்கான்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா பாத்ரூம் பக்கத்து ரூமில் இருக்கும்போது உடனே வீட்டுக்குள்ளே வந்து அப்படியே பெட்டில் துணி வச்சு செஞ்சிட்ருப்பார் நம்ம ஹீரோ. பாட்டிமா வந்து பக்கத்து ரூமில் பாத்ரூம் பக்கத்தில் இருக்கிற ரூமில் வந்து இறந்து கிடப்பாங்க. இவங்க ரூமுக்குள்ளே வச்சு கசமசா பண்ணிகிட்ருப்பாங்க. இவங்க பக்கத்தில் இறந்துருக்கிறத பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே பார்த்தா நம்ம புது மம்மி உள்ளே வந்துடுவாங்க. வந்து வீட்டை ஜனங்கள் அந்த பாத்ரூம் கதவிட்டு வந்து பார்ப்பாங்க. அவங்க இறக்கத்தை பார்த்துட்டு பாட்டி அப்படியே கையோயோ பாட்டிமா இறந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி ஒரே கற்று, அந்த கத்துற சவுண்டு கூட கேட்காம இவங்க ரூமுக்குள்ளே வச்சு செய்ன்னு செய்வார் இவங்க 2 பேரும். இவங்களும் பையன் கூட பார்க்காம படுக்க வச்சு மேலே ஏறி உட்காந்து டாகி ஸ்டைலு டபிள்யூ மாடல்னு எல்லாம் இருக்கிற எல்லா மெத்தடும் ட்ரை பண்ணுவார். அதுக்கு அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா போலீஸ்லாம் வந்துடும். போலீஸ் வந்து இவங்க எல்லாரையும் வந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒவ்வொருத்தராக வந்து இந்த டெத்து எப்படி நடந்தது சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது இவங்க வலிக்கு தான் விழுந்திருக்காங்க, வலிக்கு விழுந்து தலை வந்து வாஷ் பேஷனில் பட்டு தான் இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஆனால் வந்து ஹீரோவும் ஹீரோயினும் இவங்க என்னென்ன பண்ணுறாங்களோ அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு ரொம்பவும் கில்மாவாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம புது மம்மியை வந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கிறத பார்த்துட்டு ஹீரோவும் நம்ம ஹீரோயினும் வந்து, நீங்கள் அழாதீங்க, நீங்கள் ஃபீல் பண்ணாமல் சந்தோஷமாக இருங்க ஓகேங்களா, இந்த பூமியில் வந்தவங்க யாரும் ரொம்ப நாள் இருக்க முடியாது, அவங்களுக்கு போகிற டைம் வந்துச்சு, அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி, நீங்கள் அழாத மம்மி அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுத்தி சந்தோஷமாக இரு மம்மி அப்படின்னு சொல்லி இது பண்ணுவான். அவன் வந்து அவங்க அம்மாவுக்கு ஆறுதலுக்கு சொல்கிறத பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். பரவாயில்ல, எல்லாரையும் இவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிறானே, இவனும் நம்ம லைஃப்பில் நம்ம கூட இருந்தால் சந்தோஷமாக இருக்கும், இவனை எப்படினாச்சும் நம்ம கூட கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்ற ஒரு தாட்லேயே வந்து இவங்களும் பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்த சீனில் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து நிறைய பேர் ரிலேஷன் எல்லாருமே வந்து ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு ப்ரேயர் பண்ணுவாங்க அவங்க இறந்ததுக்கு.
சரி சரி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு அந்த மீட்டிங் எல்லாம் முடிஞ்சு எல்லோரும் போயிடுவாங்க. இவர் வந்து சரக்கு அடிச்சிட்ருப்பார். நம்ம ஹீரோவோட அப்பா சரக்கு அடிச்சிட்டு இருக்கும்போது சரக்கு அடித்து போதையில் வந்து நின்றுட்டுருப்பார். இந்த அம்மா வந்து அப்படியே போகும்போது இவன் மட்டும் தனியாக இருக்கானே, இவங்ககிட்ட போய் பேச்சு போடலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சும்மா பேச்சு போட்டு கீழே கொஞ்சம் அந்த கேம் விளாடுவாங்க, பால் வச்சு விளாடுவாங்களே, அந்த கேம் விளாண்டுட்ருப்பாங்க. ஹீரோ வந்து அப்படியே இவ குனியதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு ரொம்ப மூடாயிரும். ஹீரோட அப்பாவுக்கு அப்போ தான் யோசிப்பான், இவளுக்கு தான் புருஷன் இல்லையே, அப்போ இவ்வளோ நாள் தனியாக தானே இருக்கா, இவளை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி அப்படியே இவளோட பின்னாடி பக்கம் தூக்கி அப்படியே இவனோட அனகொண்டாவை எடுத்து அவள் பின்னாடி வச்சு செய்ன்னு செய்வான். என்னடா எங்கே சவுண்டு கேட்குதே அப்படின்னு சொல்லி கார்டன் வழியாக வருவான் நம்ம ஹீரோ. இவன் டக்குன்னு ஷாக்காகி அப்படியே பாப்பா, ஐயோ இவன் அவன் பார்த்துட்டானா அப்படின்னு சொல்லி உடனே சந்தோஷத்தில் அப்படியே ஒரு மாதிரி மூஞ்சில் எக்ஸ்ப்ரெஷனோட, ஃபீலிங் வித் எக்ஸ்ப்ரெஷனோட அவனை பார்ப்பா. அவன் யோசிப்பான், என்கிட்ட வந்து நீ சாப்பிட்டு வாங்குற, எங்கள் அப்பங்கிட்டேயும் சாப்பிட்டு வாங்குற, எத்தனை பேர்கிட்ட தாண்டி சாப்பிட்டு வாங்குவ அப்படின்னு சொல்லி இது பண்ணுவான். உடனே இவன் விடாத வேறு லெவலில் பண்ணு, விடாத, ஸ்டாப் பண்ணாத அப்படின்னு சொல்லி கத்துவா. இவன் அங்கே ஜன்னலில் நின்று கண்ணீரோட நின்று பார்ப்பான். இதுக்கப்புறம் ஒருத்தவங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன்டி அப்படின்னு ஒரு தாட்டில் யோசிப்பான். ஆனால் ஹீரோ என்ன யோசிப்பான்னா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரியே இவ்வளோ வந்து யோசிச்சுக்கிட்டே அவனை பார்ப்பா. இவன் மனசு கஷ்டத்தில் அப்படியே கஷ்டத்துலேயே நின்று பார்த்துட்ருப்பான். ஹீரோயினும் டோன்ட் ஃபீல் அப்படின்னு சொல்லி கண்ணிலேருந்து தண்ணீர் வரும், அதை தொடச்சி போட்டு போனால் போச்சு அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு காட்டுவாங்க. மறுநாள் காலையில் பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து நைட்டு வந்து நடந்த ப்ரேயரில் ரொம்ப மனசு கஷ்டமாகி அழுதுட்ருப்பாங்க. அழுதுகிட்டு டேப்லெட்டு போட்டு படுக்க வச்சுருப்பாங்க. நம்ம ஹீரோயின் போய்ட்டு அவங்க அம்மா, அதாவது அவங்க பையனோட ஒய்ஃப் அம்மா, நியூ அம்மா, அவங்கக்கிட்ட போய் அப்படியே தடை விட்டு அப்படியே சில்மிஷம் வேலைலாம் காட்டுவாங்க. இவங்க பண்ணுறதை பார்த்துட்டு அவங்க அம்மா எழுந்திரிச்சு அப்படியே பார்ப்போம், என்னடி கிஸ்லாம் பண்ணுற, நான் தாண்டி ஆச்சு உனக்கு அப்படின்னு. நானும் பொண்ணு தானே, நான் இவ்வளோ நாளாக யாரையும் டச் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். சொன்னோன்னும் நீ அப்படியா, சரி வா உனக்கு கொஞ்ச நாள் நான் என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் வேறு லெவலில் ஒரு ஃபன் பண்ணுவாங்க. அப்படியே ரொமான்டிக்காக 2 பேர் மாம்பழத்தையும் பிடிச்சி நசுக்கி பப்பாளி பழத்தில் கையை விட்டு நம்ம ஹீரோயின் நோண்டும். அதை வந்து நம்ம ஹீரோ ஜன்னல் ஓரத்தில் நின்று அதையும் பார்ப்பான். ஹீரோயின் யோசிக்கும், என்னடா நீ அவங்க அப்பா பண்ணும் போதும் பார்க்குற, உங்கள் அம்மா நான் கையை விட்டு நோண்டும் போதும் பார்க்குற, நீலாம் என்னடா கேரக்டர் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அப்படியே ஜன்னல் அப்படியே சிரிச்சிங்கன்னே அவனை பார்க்கும். ஹீரோயின் அப்படியே கையை உள்ளே விட்டு நோண்டுறது அப்படியே அவன் அங்கே நின்று பார்த்து அப்படியே ஷாக்கிங்காக அப்படியே கண்ணு 2 பெருசாகி ஷாக்கிங்காக பார்ப்பான். கையை அப்படியே உள்ளே விடும், நாங்கள் வரையும் கையை உள்ளே விடும். அவனும் அங்கேருந்து நன்னு பார்த்துட்ருப்பான். ஹீரோயின் அவங்க அம்மா வந்து அப்படியே என்ஜாய் பண்ணோம். அப்போ தான் யோசிப்பாங்க, என்ன அம்மா இவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்கன்னா, அப்போ இது வரைக்கும் நம்ம அப்பா டம்மி பீஸா அப்படின்னு சொல்லி அவனும் யோசிச்சுனே நின்று பார்த்துட்ருப்பான் ஷாக்கிங்காக. இவங்களும் சும்மா வேறு லெவலில் அப்படியே என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சீனில் பார்த்தோன்னா டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். உடனே அவன் கையை வெளியே எடுத்துட்டு ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அட்ஜஸ்ட் பண்ணி வெளியே யாருன்னு போய் பார்த்தா, அவன் இன்றைக்கி ஸ்கூல் போகலையா, காலேஜ் போகலையா அப்படின்னு சொல்லி நம்ம இவங்க கேட்பாங்க, புது மம்மி. அதுக்கு தெரியலையா, அவன் உள்ளே தான் இருக்கான் போல் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா, என்னடா பார்க்குற, என்ன பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு, நான் எதான் பார்த்தேன், நீங்கள் என்ன உள்ளே பண்ணியிருந்தீங்களோ அதை தான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் பள்ளின்னு அவங்க அம்மா அடிச்சுட்டு அழுதுகிட்டே ஃபீல் ஆகி போயிடும். உடனே இவன் வந்து நான் போய் சமாதானப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து கேட்கும், உங்கள் அம்மா வந்து டிப்ரெஷனில் இருந்தாங்க, அதான் உங்களை கூல் பண்ணேன் அப்படின்னு. யார் டிப்ரெஷனில் இருந்தாலும் நீங்கள் கூல் பண்ணுவீங்களா, அப்படி தான் எங்கள் அம்மாவையும் கூல் பண்ணி எங்கள் அப்பாவையும் கூல் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி பின்னாடி மாங்காய் கையை விட்டு நோண்டுவான். அதுக்கப்புறம் ரொம்ப மனசு கஷ்டமாகி தனியாக உட்காந்து அழுதுட்ருப்பான். நீ எதுக்கு அழற, நீ அழாத, நீ சந்தோஷமாக இருந்தால் எனக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி சொல்லும். சரி நீ ஃபீல் பண்ணாத, உனக்கு என்ன வேணுமோ நான் தரேன் அப்படின்னோன்னே, அப்படிங்களா, அப்போ இப்போ நீங்கள் என் கூட என்ன வேணால் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டோன்னே, தரேன் வா அப்படின்னு சொல்லி பெட்டுக்கு கூட்டின்னு போய் பெட்டில் போட்டு சும்மா பெரட்டி போட்டு வேறு லெவல் சம்மம் பண்ணுவான் நம்ம ஹீரோயினை. கதற விடுவான், பாயாசத்தை அள்ளி அப்படியே மூஞ்சிலே தெளிக்க விடுவான். அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு சந்தோஷத்தை தாங்க முடியாது. இப்போ புருஷன் கொடுக்காத விஷயத்த
நம்ம பையன் நமக்கு தரானே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு அப்படியே என்ஜாய் பண்ணுவாங்க. இதுக்கு அடுத்த சீனில் பார்த்தோன்னா இவங்க வந்து வீட்டில் நடக்கிற டெத்துக்கும் இந்த வீட்டுக்கும் ஏதோ இல்லீகலான விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு லாயர் ஒருத்தர் சொல்லியிருப்பார். உங்கள் வீட்டில் தான் அப்படி நடக்குதுன்ட்டு. உடனே இந்த விஷயம் தெரிஞ்சு நீ தான் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அவங்களுக்கு சண்டை போடுவாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சவொன்னே இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுப்பாங்க. நீ அவங்க கூடயும் பண்ணுற, என் கூடயும் பண்ணுற, யார் தாண்டி நீ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை போட்டு அடிக்கும்போது 2 பேரும் மாங்கன்னு அடித்து மாடி மேலேருந்து பிறண்டு கீழே விழுவாங்க. கீழே விழுந்து அப்படியே பிறந்து அப்படியே வந்து விழுந்துட்டுருப்பாங்க. உடனே வந்து ஆம்புலன்ஸ் வந்துடும். நம்ம நினைப்போம், ஓ யாரோ இறந்துட்டாங்க போல் அப்படின்ட்டு. இல்லை, அது இறக்கலை, அவங்களுக்கு அடிப்பட்ட ஹாஸ்பிட்டலில் தான் கூட்டு போய் விட்டுருக்காங்க அப்படின்றத நமக்கு அப்படியே சிம்பாலிக்காக சொல்லுவாங்க. நம்ம நினச்சிட்டோம், ஓகே அவங்க இறந்துட்டாங்க போல், அதனால் படம் முடிஞ்சிச்சுன்ட்டு. ஆனால் படத்து கிளைமேக்ஸில் சரியான ட்விஸ்ட் ஒன்று வச்சுருக்காங்க. இந்த ஆம்புலன்ஸ் எதுக்கு வந்தது, இது எதனால் இந்த ஆம்புலன்ஸ் இங்கே நிற்கிது அப்படின்றத நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுங்க. இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட்டை வந்து நமக்கு ரிவீல் பண்ணுவாங்க. அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலை. நீங்கள் படத்தை பார்த்து அந்த ட்விஸ்ட்டை தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு அடுத்த சீனில் பார்த்தோன்னா நம்ம ஹீரோவை வந்து அவள் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டா, அவள் எங்கே போனானே தெரியல, அவள் காணாம போயிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஒரு ஃபோன் கால் வரும். அந்த ஃபோன் காலில் ஹீரோ கிட்ட வந்து அவங்க பேரண்ட் கிட்ட வந்து அவன் பேசுவான். இவங்க இந்த காஃபி கப்பை பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு பயம் வரும். அந்த பயத்தில் பார்த்தோன்னா அந்த காஃபியில் விஷம் கலந்துருக்காங்களோ அப்படின்னு. நீ சேஃபாக இருக்கியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சேஃபாக இருக்கா மம்மி, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு. இங்கெல்லாம் வராத, இங்கே ஒரே பிரச்சனையாக இருக்குது, நீ அங்கேயே செட்டில் ஆகிடு, காலேஜிலே படி அப்படின்னு. ஓகே மம்மி, நான் காலேஜ்லேயே தங்கி படிக்கிறேன், அதுக்கப்புறம் நாங்கள் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் ஃபோனை கட் பண்ணிடுறான். அதுக்கு அடுத்து பார்த்தா செம்ம ட்விஸ்ட்டு. இது ஃபஸ்ட்டு ட்விஸ்ட்டை விட இது செகண்ட் ட்விஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். யாரா அங்கே பக்கத்தில் உட்காந்துக்குதுன்னு பார்த்தோன்னா, இதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் வேறு யாரும் கிடையாது, நம்ம 2 பேர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனவன் இங்கே இருப்பா. அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனது யாரா அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்காக காட்டுவாங்க. உடனே இந்த இடத்துல ஒரு சம்பவம் ஒன்று, முரட்டு சம்பவம் ஒன்று இருக்கும். அந்த சம்பவத்தை லைட் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே அந்த இந்த பல்பில் காட்டுவாங்க, வேறு லெவலில் காட்டுவாங்க. ஹீரோயினை அப்படியே தூக்கி போட்டு மிரட்டி விடுவான் நம்ம ஹீரோ. தெறிக்க விட்டு டாக்கி ஸ்டைலில் குனியை வச்சு செய்வான். அப்படியே ஸ்லாப்பில் உட்கார வச்சு டேபிள் மெத்தடில். அந்த சீனை பார்க்கும்போது நமக்கேப்பா வேறு லெவலில் இருக்கான்டா, யாரா நீ எங்கடா இருக்க அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆனில் வச்சுங்க. இந்த படத்தை